கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஆத்மா செத்து போயிடும். ஆத்மா சாகிறதுன்னு என்னென்ன? கொலை, மரணம், சகல விதமான பாவங்கள் செய்ய ஆசைப்படும் இருதயம், இதான் சாவு. ஆத்மா சாவுக்கு பேரு இதுதான். எப்ப பார்த்தாலும் பாவத்தையே சிந்திச்சுட்டு இருக்கும், எப்ப பார்த்தாலும் பாவம் செஞ்சுட்டு ஆசையா இருக்கும், எப்பவுமே களவு செய்யலாம், எப்பவும் கொள்ளை செய்யலாம், கொலை செய்யலாம். இந்த மென்டாலிட்டி இருக்கும் பாருங்க, இதுக்கு பேர் தான் ஆத்ம சாவுன்னு சொல்றாரு. சரி, பாவத்தை கேட்கும் போது இந்த ஆத்ம சாவு வருதான் இல்லையா? அது சொல்றேன். இப்போ அதுல ஆத்ம சாவுக்கு 3 பாயிண்ட் சொல்றேன். எதெல்லாம் கேட்டா மனுஷனுடைய ஆத்மா செத்து போயிடும். எப்பவுமே பாவத்தையே யோசிக்கும், சண்டையே யோசிக்கும், எப்பவுமே பொருளாதாரத்தையே யோசிச்சுட்டு இருக்கும், நல்ல விஷயத்தை யோசிக்கவே முடியாது, சிந்திக்கவே முடியாது. அதுக்கு 3 பாயிண்ட் சொல்றாரு. யோவான்கள் புத்தகம் 3ஆவது அதிகாரம், நல்லா கேளுங்க. ஆத்மா செத்துட்டுன கண்டிப்பா மனுஷன் ஜெயிக்க மாட்டான். சரீர சாவு 2வது, இந்த உலகத்தை விட்டு கொண்டு போயிடும். ஆனா ஆத்மா செத்துட்டு அவன் இந்த உலகத்தை சாதிப்பது, இந்த உலகத்துல சாதிப்பது, உலகத்தை ஜெயிப்பது கஷ்டமா போயிடும். அதனால முதல்ல ஆத்மா சாவை பத்தி பேசுறேன். யோவான் 10 எழுதுறாரு, 3 வகையான சாவு ஆத்மாவை பிடிக்கிறது அப்படின்றாரு. முதல் சாவு யோவான் 10:5 இருக்குது, அந்நியன் சத்தம் அப்படின்றார். அந்நியனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது மனுஷனுடைய ஆத்மா செத்து போயிருதுன்றார். அந்நியன் யார் அப்படின்னா சொந்தம் இல்லாதவன் அப்படின்றார். இது சொந்தம் இல்லாதவன் யாரு? அந்நியன் யாரு? அதுக்கு என்னத்த சொல்றாருன்னு இங்க பைபிள் சொல்லுது, ஆடுகளுக்கு சொந்தம் இல்லாதவன்கிற வார்த்தை போடுறார் யோவான் 10. ஆடுகளுக்கு சொந்தம் இல்லாதவன் ஆட்டை உண்டு பண்ணணும் இல்ல, ஆட்டுக்கு சொந்தக்காரன் இல்ல. அந்நியன் யாருன்னா ஆட்டுக்கு சொந்தக்காரன் இல்ல அப்படின்ற விளக்குறது. அது ஆவிக்குரிய ரீதியில என்னென்ன, மனுஷனுக்கு சொந்தம் இல்லாதவன் அப்படின்னா யாருன்னா மனுஷனை உண்டாக்காத, மனுஷனை சிருஷ்டிக்காதவன் மனுஷனுக்கு அந்நியன் இல்லையா? மனுஷனை ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெத்துக்கலன்னா அந்த பிள்ளை அந்த தாய்க்கு அந்நியன் தான். அப்படி போல யார் அந்நியனுங்கிற விஷயத்துக்கு யோவான் 10 வியாக்கியானம் கொடுக்கிறாரு, மனுஷனை சிருஷ்டிக்காதவன் அந்நியன். இப்படி மனுஷனை சிருஷ்டிக்காதவன் அந்நியனா இருக்கும்போது மனுஷனை சிருஷ்டிக்காத எந்த வல்லமையுடைய சத்தத்தை கேட்டாலும் இவன் ஆத்மா மரணத்துக்கு போய்விடுன்றார். ஆத்மா மரணம் எப்படிலாம் அடையுதுன்னு பாருங்க, பெறுது. இது உதாரணத்தை சொல்றேன். ஆதியாகமம் புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா அங்க ஆதாம் ஏவாள் எப்படி செத்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு ஆத்ம சாவு தான் நடந்துச்சு, பின்னாடி தான் சரீர சாவு. ரொம்ப வருஷம் வாழ்ந்த பின்னாடி சரீர சாவு நடந்துச்சு. இந்த ஆத்ம சாவு எப்படி நடந்துச்சுன்னா, அவன் தன்னை சிருஷ்டித்தவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வரைக்கும் அவனுக்கு பாவம் செய்ய வேண்டும், களவு செய்ய வேண்டும், பொல்லாப்பு செய்ய வேண்டுங்கிற எண்ணம் வரல. எப்போ மனுஷனுக்கு அந்நியனா இருந்து மனுஷனை சிருஷ்டிக்காத பிசாசுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டானோ அப்பவுமே அவனுக்குள்ளாக ஆத்ம சாவு உண்டாயிற்று, பொல்லாப்பு நிரம்பிட்டு. அவன் முழுக்க இருதயம் முழுக்க பாவத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தான். அதனால ஆத்மா சாவு அவனுக்கு முதலாவது அடைந்ததுன்ற. ரொம்ப கேரா இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், வெற்றின்றது பக்கத்துல தான் இருக்கு, பட் அது கஷ்டமானது, ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாருமே வெற்றியை தேடி முடியாம ஓஞ்சி போயிருக்கிறோம். ஏன்னா நம்ம எப்பவுமே அது பக்கத்துல இருக்குது, அப்படி பண்ண கிடைக்கும், இப்படி பண்ண கிடைக்குன்னு சொல்றோம், பட் வெற்றி வரல. ஏன்னா உண்மையிலே பக்கத்துல இருக்குது, ஆனா அதுக்கு சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாதான் அது எடுக்க முடியுன்ற. 2வது பாயிண்ட், ஆத்மா சாகிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, எல்லாம் சத்தம் தான். யோவான் 10:8 கள்ளர் கொள்ளைக்காரருடைய சத்தம் கேட்க கூடாது. இது ரொம்ப அற்புத விதமா இருக்கும். கள்ளர் கொள்ளைக்காரனா யார்? கள்ளர் கொள்ளைக்காரன் யாரை குறித்து இயேசு சொல்றாருன்னா அந்த வசனம் 10:8 எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள். ஏசுதா சொன்னார், படிச்சு பாருங்க, 10:8 இந்த வார்த்தை இருக்கும், எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே கள்ளரும் கொள்ளைக்காரங்க அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரங்க. அந்த கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிற எந்த மனுஷன் எந்த மனுஷனுடைய சத்தத்தை கேட்டாலும் ஆத்மா சாவுல முக்கியமான பங்கு களவு, கொள்ளை. எந்த மனுஷனுடைய சத்தத்தை கேட்டாலும், இயேசுக்கு முன்னாடி பிறந்த எந்த மனுஷனுடைய சத்தத்தையும் கேட்டாலும் கள்ளனும் கொள்ளைக்காரனும் ஆகிவிடுவான்றது அதுதான் ஆத்மா சாவுன்றது. உள்ளுக்குள்ள சில பேருக்கு சில போதனைகளை கேட்டு களம் வாங்கணும், கொள்ளடிக்கணும் ஒரு எண்ணம் வருது. ஏன்னா கள்ளனுடைய போதனை கேட்டா கள்ளனை தான் மாறுவோம்.
அதையே சொன்னாரு. கொள்ளைக்காரனுடைய போதனை கேட்டா நீங்க கொள்ளைக்காரன் தான் மாறுவீங்க. நீங்க ஏன் சீட் பண்றீங்க? நீங்க ஏன் மத்தவனை ஏமாற்றுறீங்க? உங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை ஏமாற்றி எப்படி பிழைக்கணுங்கிற ஆசை வருதுன்னு நீங்க இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்த கள்ளர்களா இருக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய போதனையை கேட்டதுனால உங்களுக்கு மனசுல எப்படினாலும் வாழ்ந்துடலாங்கிற ஆசை இருக்குது. நான் சொல்லுவேன், இயேசுடைய சத்தத்தை கேட்டா செத்தா நான் செத்துட்டு போவேன், ஒருவனிடத்துல வஞ்சிக்க மாட்டேங்கிற எண்ணம் வரும். நமக்கு அந்த ஃபீல் எப்படி வருது? நீங்க நினைக்கலங்க பிறக்கும் போதே மனுஷன் களவு டேலண்ட்லயே பிறக்கிறான் இல்ல, அப்ப மீறி எப்படி இந்த களவுங்கிற டேலண்ட், கொள்ளடிக்கிற டேலண்ட் வருதுன்னு கள்ளர்களுடைய போதனை கேட்டதுனால நம்முடைய இருதயத்துல இல்ல. நான் இப்படி சொல்றேன், நான் இனிப்பை தின்னா எனக்கு இனிக்கத்தான் செய்யும், நான் கசப்பை தின்னா கசக்கத்தான் செய்யும். அவ கள்ளர்கள் கொள்ளைக்காருடைய போதனை கேட்டா எனக்கு களவும் கொள்ளை செய்யக்கூடிய இருதயம் தான் வரும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்து இயேசுக்கு முன்னாடி வந்த எந்த மனுஷனும் கள்ளனும் கொள்ளைக்காரனும் அவன் சத்தத்தை கேட்கக்கூடாது. 3ஆம் பாயிண்ட், எப்படிலாம் ஆத்ம சாகடிக்க பாருங்க. அதை நம்ம நினைப்போம், இதெல்லாம் ஆத்ம சாகடிக்குமான்னு. கண்டிப்பா ஆத்ம சாகடிக்கும். 3ஆவது பாயிண்ட், கூலிக்காரம்னா யாருன்னா ஊழியக்காரன், எஜமானனுக்கு வேலை செய்றவன், அவனைதான் கூலியான்னு சொல்லுது. இல்லைன்னா இயேசுக்கு வேலை செய்றவன், ஆடுகளை மேய்க்கிறவன். யோவான் புத்தகம் 10:13 சொல்றாரு, கூலியால் கூலிக்கு வேலை செய்யறபடினால் ஓனாய் வரும்போது விட்டுட்டு ஓடி போகிறான் அப்படின்றாரு. சரி, கூலியால் ஓனாய் வரும்போது விட்டுட்டு போயிடுறான். யார் தான் அந்த கூலியால்? உலகம் முழுக்க இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்தவங்களுடைய சத்தியத்தை கேட்கிறாங்க, இது யூதர்கள். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்தவங்களுடைய சத்தியத்தை கேட்கறது யூதர்கள். இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்தவருடைய சத்தியத்தை கேட்கறது, வேலைக்காரனுடைய சத்தியத்தை கேட்கறது கிறிஸ்தவர்கள், ரோமன் கத்தோலிக்கர்கள். இவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்தவருடைய சத்தத்தை கேட்டவங்களும் கொள்ளக்காரன் தான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்த வேலைக்காரனுடைய சத்தியத்தை கேட்கிறவனும் கொள்ளக்காரனா தான் இருக்கிறான். இப்ப சொல்றாரு, இப்ப இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்தவங்களுடைய போதனை கேட்டாலும் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்தவங்களுடைய போதனை கேட்டாலும் இது எல்லாம் அப்படியே அவங்களுக்கு இருக்கிற ஆற்றலை உங்களுக்குள்ள வைத்து அவர்களை போல உங்களும் பிசாசுடைய பிள்ளைகளை மாற்றி விடுகிறார்கள். இப்படிதான் சாவு வந்துச்சு. மனுஷன் சாவு எப்படி இருந்துச்சு? தேவையில்லாத மனுஷனுடைய பேச்சை கேட்டதுனால, போதனையை கேட்டதுனால, தேவையில்லாத பந்தியில போய் இருந்ததுனால என் ஆத்துமா கெட்டு போயிட்டு. இப்படிதான் மனுஷனுடைய ஆத்துமா கெட்டு போச்சு. இனி சாவுல இன்னொரு சாவு இருக்குது, சரீர சாவு. சரீர சாவுல 3 இருக்குது. இப்போ ஆத்மா சாவுல சொன்னேன், ஆத்மா சாவு எப்படிலாம் வருதுன்னு. இப்ப சரீர சாவு. சரீர சாவுல முதல் சாவு என்ன? பசியினால சாவு, பட்டினி சாவு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டினி சாவு இருக்கு இல்லையா? இந்த பட்டினி சாவு எதனால வருது அப்படின்னா, ஒன்றுமில்லாதவனுடைய உபதேசத்தை கேட்பதுன்னு அடிக்கடி பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஏழையாய் ஆக்கப்பட்டவனுடைய போதனையை கேட்காத, கஷ்டப்பட்டு இருக்கிறவனுடைய போதனையை கேட்காத. அது தகப்பனா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம். ஒருவர் ரொம்ப கீழ்த்தரத்துக்கு போய் ரொம்ப கெட்டு போயிட்டாரு, வெற்றியே இல்லை, விலகினம் ஆயிட்டாருன்னா அவர் போதகத்தை நீ கேட்க கூடாதுன்றார். ஏன்னா ஒன்றுமில்லாதவனுடைய போதனை கேட்காத, நீ ஒன்றுமில்லாத மாறுவ. நீ பசியா இருக்கிற மனுஷனுடைய போதனையை கேட்காத, பட்டினியில கிடக்கானே அவன் போதனையை கேட்காத. அது யாரா இருக்கலாம், அவரே பட்டினியில் இருக்கிறாரு, அவருடைய போதனை அவர் சரி பண்ணல, அவருடைய யோசனை அவரை சரி பண்ணல. இப்படி இருக்கும்போது அவருடைய பேச்சனை கேட்க கூடாது. நானும் தரித்திரனாவே, நானும் பசிங்கிற மரணத்துக்குள்ளாக போவேன். அதனால பவுல் சொல்றாரு, இந்த இடத்துல ஒன்றுமில்லாதவன் என்று சொல்றது யாரா சொல்றாருன்னா பவுல் சொல்றாரு. அவரை பத்தி சொல்றாரு 1 கொரிந்தியர் 3:7, நடுகிறவனான ஒன்று இல்லை, நீர் பாய்ச்சிறான்னு ஒன்றும் இல்லை இல்லையா? அப்படி சொல்லிக்கிட்டு அவர் சொல்லுவாரு, ஒன்றுமில்லை அப்படின்ற வார்த்தையை 1 கொரிந்தியர் 3 3வது வசனத்துக்கு கீழே வரும்போது நாங்க ஒன்றுமில்லை என்று சொல்லுவார். நாங்க ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத எங்களை குறித்து நீங்க நான் ஒரு பவுலை சேர்ந்தவன், நான் ஒரு அப்போலோவை சார்ந்தவன் எங்களை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்களே. நாங்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு தானே இருக்கிறோம், நாங்களே போராடிட்டு தானே இருக்கிறோம். அப்போ பசியா இருக்கிறோம், பட்டினியில கிடக்கிறோம். பவுலே படுத்து சொல்றாங்க, பல நாட்கள் பட்டினியா இருக்கிறோம், பசியா இருக்கிறோம். எங்க போதனையை கேட்கறதுனால உனக்கு பசிங்கிற மரணம் வரணும் இல்லாமல் வேற மரணம் வராது. மரணம் எப்படி வந்துச்சு பாருங்க. நம்ம ஊர்ல ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, அதனால நாங்க எங்க கோயிலுக்கு போன கிடைக்கும். நீங்க கோயிலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், உங்களுக்கு தெய்வமா இருக்கிறது, போதனையா இருக்கிறது, ஒரு பசியா இருந்தா உங்களுக்கு பசி தான் கிடைக்கும்.
எத்தனை பேர் விரும்புறீங்க நீங்க? அது ஆலயமா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், ஹெட்மாஸ்டரா இருக்கட்டும், ப்ரொஃபஸரா இருக்கட்டும், உங்களுக்கு கத்து தர்றவன் பசியில வாடுறவனா இருந்தா அந்த போதனையை கேட்கிற நீயும் பசியா தான் மாறுவ. கெட்டுப்பவனுடைய பேச்சை கேட்க கூடாது, விபச்சாரத்துல விழுந்தவனுடைய பேச்சை கேட்க கூடாது, செபிக்காதவன் பேச்சை கேட்க கூடாது. எவனும் ஒருவன் தெய்வ நிலை அற்று மனுஷ நிலைக்குள்ள இருக்கிறானோ அவனுடைய போதனையை கேட்கிறவன் எல்லாரும் கண்டிப்பா பசிங்கிற பிரச்சனையில போயிருவான். கெட்டுப்போனுடைய கூக்குரலை கேட்க கூடாது. முதிர்ந்தவங்க வயசாயிடுச்சு அதனால அவங்க மதிப்பு கொடுப்பேன், அது நோ, அப்படி செய்யக்கூடாது. முதிர்ந்தவனோ வயசாகினவனோ அவன் சாப்பாட்டுக்கு வழியில இருந்தா அவனோட உபதேசம் உங்களுக்கு ஒண்ணு உதவாது என்று பவுல் சொல்றானா. ஒன்றுமில்லை. பேதுரு ஒரு இடத்துல சொல்றாரு, பொன்னும் சில்வரும் கோல்டும் ஐ டு நாட் ஹேவ், ஏண்ட இல்ல. என்ன சொல்றாருன்னா, ஒரு தரித்திரன் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கிறான், இவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஏண்டா அது இல்ல. அது ஏன் அப்படி சொன்னான்? பொண்ணு அவனுக்கு குணமாக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இருக்குது. ஏன் அவன் போய் நேர போய் அவனுக்கு கிளப்பி விட்டுட்டு சுகத்தை கொடுத்துருக்கலாமே, ஏன் பொண்ணு பொருள் இல்லைன்னு? அதோட ரகசியத்தை சொல்றேன். இவர் குணமாக்க ஆற்றல் இருக்குன்னு தெரியும், இவரால் அவனை குணமாக்க முடியும் தெரியும். குணமாக்கப்பட்ட பின்னாடி இவருடைய போதனைக்கு, இவரை பற்றியுடைய காரியத்துக்கு, இவனுடைய போதனைக்கு இவன் அடிமையாகி விடக்கூடாது என்பதற்காக முன்னாடியே சொல்லிட்டான், நான் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் கர்த்தர் அப்படின்ட்டான். நல்லா புரிஞ்சுக்க, அவன் ஒண்ணுமில்லாமதான். அவன் செஞ்ச காரியம் ஒண்ணு வாய்க்கல. கிறிஸ்து இல்லாமல் அவன் மீன் பிடிச்ச போய் மீனே கிடைக்கலங்க. அப்படி ஒண்ணுமில்லாத மனுஷனுடைய போதனை கேட்டீங்கன்னா சரீரத்துல மரண சாவு வரும், சரீரத்துல பசிங்கிற சாவு வரும். தமிழ்நாட்டுல கிறிஸ்தவம் நிறைய இருக்குது, அதை பார்க்கணும். கிறிஸ்தவர்கள பட்டினியில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமில்லாதவனுடைய போதனை கிடைக்குது. மாம்சத்துல முதல் சாவு பசி சாவு, ரெண்டாவது வாதையினால இல்லைன்னா பிசாசினால் நோயினால் சாவு வருது. இந்த சாவு எப்படி வருது? இது பயங்கரமா இருக்கும். நல்லா கேளுங்க. இவங்க நான் எத்தனை பேர் ஆவிக்குரியவன் கேட்டா, நீங்க எத்தனை பேர் நான் ஆவிக்குரியவன் என்று கையை தூக்குவேன்னு தெரியாது. ஆனா இங்க சொல்றேன், சரீரத்துல பிசாசினால வியாதிப்பட்டு மனுஷன் சாவுறான் இல்லையா? எப்படி அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு எப்படிங்க நோய் வந்து சாவு வர முடியும்? ஆனா சொல்றாரு சாவு வருது. நல்லா கேளுங்க. மத்தேயு 12வது அதிகாரம், லூக்கா 11வது அதிகாரத்துல ஒரு சாவை பத்தி சொல்றாரு. யாருக்கு சாவு வரதான்? பிசாசுனால. பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ரொம்ப கருத்தில் வச்சுக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜெபம் ஆக்ரோஷமா இருக்கணும், பட் அதனால பலன் கிடையாது, பரிசுத்தத்தினால்தான் பலன் இருக்குது. ரொம்ப கவனமா கேட்கணும். யோவானத்தான் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு, ஷார்ப்பா பண்ணு, பட்டு தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துருன்றாரு. இங்க அதான் சொல்றாரு, யாருக்கு பிசாசு உட்புகுந்து நோயிங்கிற சாவை கொடுக்குது, பெருக்கி சோடிக்கப்பட்டிருக்குது அவனுக்கு, அப்படி ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. நிறைய ஆவிக்குரியவங்க பார்த்தீங்கன்னா சோடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. ஆமென். வெள்ளை ட்ரெஸ் விட்டுருப்பாங்க, அதுலயும் ஜோடிப்பு இருக்கும். இல்லைன்னா நார்மல் ட்ரெஸ் விட்டுருப்பாங்க, அதுலயும் ஜோடிக்கப்பட்டிருக்கும். பார்த்தா கிறிஸ்தவனை போல ஒரு ஜோடிப்பு இருக்கும், ஆவிக்குரிய மனுஷனை போல ஒரு ஜோடிப்பு இருக்கும். அப்படி ஜோடிக்கப்பட்டு இருக்கிற மனுஷன் உண்மையான கிறிஸ்தவனா இல்லாமல் ஜோடிக்கப்பட்ட கிறிஸ்தவனா இருந்தா அவர் சொல்றாரு, உன் ஹார்ட்டை பிசாசு பார்த்துட்டு தன்னை விடவும் பொல்லாத பயங்கரமான 7 ஆவிகளை உள்ள கொண்டு வந்து முன்னிருந்த நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமையை கேடு உள்ளதா ஆக்கி விட்டுறாரு. இங்க நல்லா புரிச்சுங்க. இங்க நிறைய கிறிஸ்தவங்க ஜெபிப்பாங்க, நல்லா ஷார்ப்பா இருக்கும், சத்தம் பயங்கரமா இருக்கும். பட் அவங்களுடைய நிலைமை யோசித்து பாரு. ஆவிக்குரிய சபைக்கு போன பின்னாடி முன்னாடி கூட பரவாயில்ல இருந்திருப்பாங்க, பின்னாடி மொத்தமா கவுந்து கிடப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவம் ஒரிஜினலா இருக்கணுமே தவிர ஜோடிக்கப்பட்டிருக்க கூடாது. எனக்கு தூக்கி பிடிச்சி ஒரு விஷயம் கூட ஏமேன்னு சொல்லுங்களா? ஏமே கிறிஸ்துவன்றது ஜோடிக்கப்பட்டிருக்க கூடாது. நான் கிறிஸ்தவனா, நான் ஆவிக்குரியவனா? ஆவிக்குரியவங்கிறது நிஜமா இருக்கும். ஏன்னா நான் ஜோடிக்கப்பட்டா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நான் சொல்லுவேன், நீங்க ஜோடிக்கப்பட்டு இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது கர்த்தர் பார்க்கிறாரா இல்லையோ, இரக்கத்தை கொடுக்கிறாரா இல்லையோ, பிசாசு உங்களை பார்க்கும். சொல்லுது, பார்த்துக்கிட்டு உங்களுக்குள்ள அந்த உட்புகுந்து நீங்க முன்னாடி நல்லா தின்னதை பார்க்கலும் பின்னாடி ஒண்ணுமில்லாதபடிக்கு அதை உங்களை பாதிச்சு சாப்பாட்டை எடுத்து வாதை நோயை உள்ள கொண்டு வச்சிருந்த. ஆமென். ஹலோ, ஃபர்ஸ்ட் முதல்ல
கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்தவங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆத்மா கெடுத்தோம். ரெண்டாவது கிறிஸ்துவுக்கு பின்னாடி வந்தவங்களுடைய சத்தியத்தை கேட்டு ஆத்மா கெடுத்தோம். மூணாவது இப்ப சரீரத்தை கெடுக்கிறோம். மனுஷன் அவனே கெட்டுக்கிடுறான், இவனே போட்டுக்கிறான், இவனை போயிடுறான் தானட்டு. கிறிஸ்துவங்கிற ஒரு தன்மை அவனுக்கு தெரியாம செத்துக்கிறான். மூணாவது சாவு சரீரம். மூணாவது சாவு சொல்றேன், இது இன்னும் கொஞ்சம் அருமையா இருக்கும் இல்லையா? நீதிமொழி 18:14 முறிந்த ஆவிய யாரால தாங்க கூடும் சொல்றாரு. சரீர சாவை பத்தி டாப்ல சொல்ற. ஏன் நிறைய பேரு கொஞ்ச வருஷத்திலே வாழ வேண்டாம் செத்து போயிடலாங்கிற முடிவுல செத்து போயிடுறான். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நான் கூட பல நேரத்துல நினைச்ச உண்டு, வாழ்றதை விட சாவுறது பெஸ்ட். ஏன் சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட் முறிஞ்சு போச்சு. முறிஞ்ச ஆவிய யாரு தாங்க கூட, யாரால தாங்க முடியும் அப்படின்ற வார்த்தை சொல்றாரு. நீதிமொழி 17:22 முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். அதாவது துக்கம் வந்துச்சுன்னா நல்லா கேட்டுங்க, பயங்கர துக்கம் வந்தா சில பேர்லாம் 10 நாளைக்கு சாப்பிடாமே படுப்பான். அவட மன முறிவு. சில பேர்ல 4 நாளைக்கு. கணவன் மனைவிக்கு சண்டை வந்துச்சிங்களா, புருஷமருக்கு கள்ளத்தனமா ஓடி போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுருவாங்க. பொண்டாட்டி மருக்கு அப்படியே பட்டியல 3-4 நாள் கிடக்கிறது. முறிந்த ஆவி எலும்ப உலர பண்ணுதுன்றார். அதாவது ஆவி முறிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆகுது, சாப்பிடாம கொள்ளாம எலும்ப அப்படியே உலர பண்ண காய போட்டுறது, எலும்புக்கு சத்து கொடுக்காம போறது. இப்ப என்ன ஆகுது, பிரச்சனைகள் ஆத்மால வந்து இருதயம் உடஞ்சி பல பிரச்சனைகளை உடஞ்சி அப்படி இப்படி எல்லாம் போய் எடுத்து தாங்க முடியாம பட்டினி கடந்து எலும்ப நாசமாக்கின பின்னாடி எலும்புல நோய் வந்துருது, சரீரத்துக்கு நோய் வந்து. இப்ப என்ன ஆகுது, இருந்ததுக்கு மேல இன்னும் பாரம் கூடுறதுனால செத்து போறது நல்லதுன்னு சரீரத்துல மரணத்தை எடுத்துடுறான். அதாவது நார்மல் மரணத்தை பத்தி பேசல. ஒரு மனுஷன் 100 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்து சாகுறானே, அது பொது மரணம். அது இல்லாம மரணத்துல சாவு எப்படி வருது? முறிந்த ஆவி பல கவலைகளால் நிறைஞ்சி தன்னுடைய எலும்புகளை காய பண்ணி, பின்பு எலும்புலையும் சரீரத்தில் நோயை உண்டு பண்ணி, பின்பு அதனால டக்குன்னு வெள்ளனே இறந்துடுறான். சில பேர் முறிஞ்ச ஆவினால் நேர போய் தூக்குல தொங்கிடுறான், கரண்டை பிடிச்சிக்கலாம், ஏதோ செத்து போயிடுறான் வைக்கலாம். ஏன் அப்படின்னா ஆவி முறியும் போது மனுஷன் செத்துறான். ஒரு மனுஷனை காப்ப ரெடியா இருக்கீங்களா? முறிஞ்ச ஆவியில ஒரு மனுஷன் செத்து வருகிறார். ஆவி தொஞ்ச பின்னாடி வாழ்ந்து எதுக்கு, செத்து போயிடலாம்னு ஒரு மனுஷனை காட்டுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 59 வசனம் 60 வசனம் 58 ஸ்தேவான்னு ஒரு மனுஷன் வர்றார். நல்லா கேட்டுக்கணும். கிறிஸ்தவம் ஆத்மாவையும் உயிரோட வைக்கணும், சரீரத்தை உயிரோட வைக்கணும். அது ஒன்னே ஒன்றால் மட்டும்தான் முடியும். சுத்தமான பரிசுத்த வார்த்தை கேட்கறதுனால மட்டும்தான் ஆவியும் சரீரமும் உயிர் வாழ்கிறது. நம்ம நினைப்போம் நல்லா சாப்பிடுறதுனால ஸ்ட்ராங்கா இருக்கும் உடம்பு. கிடையாது. ஆவி சந்தோஷமா இருந்தா 50 வருஷம் வாழ்றவன் 100 வருஷம் வாழ்வான். வேணா ஆவி சந்தோஷமா இருந்தா நல்லா சாப்பிடுவான், காரியங்களை கரெக்டா செய்வான், அவன் நோய்களை அகப்படாமல் ஆத்மா குன்றாமல் அநேக வருஷம் வாழ முடியும். இதுல சொல்ற பாருங்க, ஸ்தேவானை குறித்து சொல்லுது. ஸ்தேவானை எல்லாரும் ஊர்ல இருந்து தூக்கி கொண்டு போட்டு பாளையத்துக்கு புறம்பே போட்டு, ஊருக்கும் புறம்பே போட்டு கல்லால அடிச்சு அவனை மிதிக்கிறாங்க, வஸ்திரத்தை கலத்துறாங்க, நிறுவனம் ஆயிட்டாங்க. அவன் இருதயம் புரோக்கன் ஹார்ட் ஆயிட்டு, இருதயம் உடைஞ்சிருச்சு. உண்மையா கர்த்தருக்கு இருந்தோம், மனுஷருக்கு உண்மையா ஊழியம் செஞ்சோம், மனுஷன் தேவையில்லாம போட்டுக்கிட்டு நம்மளை போட்டு மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்ற அவனுடைய இருதயம் முறிஞ்ச பின்னாடி அவன் சொல்றான், மனுஷனுக்காக தானே ஓடனே, மனுஷனே உதவி செய்யல அப்படின்ற எண்ணம் உடஞ்சி, இருதயம் உடஞ்சி அவன் ஆண்டோட ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆண்டவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்ன்றான். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இருதயம் உடைஞ்ச பின்னாடி அவனுக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு விருப்பம் எல்லாம் போயிடுச்சு. இருதயம் சரீரத்தை கொல்லுன்றாரு. இருதயத்துல ஒரு பயங்கரமான ஒரு வேதனை கஷ்டம் வந்துச்சுன்னா தூக்கப்பட்டு போயிடலாம், உடனே போயிடலாம். ஆண்டவரே ஆவி என்னைய பிடிச்சுக்கணும். ஒரு மைண்ட்ல ஒரு பிசாசுடைய பயங்கரமான ஒரு பவர் வேலை செய்யும். இப்படித்தான் மனுஷன் ஆத்மாவிலையும் மாம்சத்திலையும் சாகுறான். இப்படி கிட்டத்தட்ட பூமியில இருக்கிற எல்லா வல்லமையினாலும் மனுஷன் சாகும்போது, பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்துல இருக்கிற தங்க
சுத்தமான தங்கத்துடைய சத்தம் கேட்கும்போது இந்த வல்லமைகளை எல்லாம் தாண்டி அவனுடைய ஆத்மாவையும் அவனுடைய சரீரத்தையும் பாதுகாக்குதுன்றார். கேட்கறீங்களா? நீங்க சத்தியத்தை கேட்கறீங்களா? வீட்டுல சத்தியம் எப்படிப்பட்டதுன்னா பிசாசை தாண்டி உங்களை நிற்க பண்ணும். சுத்தமான பரிசுத்த சத்தியம். காமெடிமான அழுகை கண்ணீர் எல்லாம் உங்களை ஒன்றும் வேலை செய்யாது. ஜெபம் அழுகை கண்ணீரெல்லாம் வேலை செய்யாது. தேவைதான் அதெல்லாம். பட் அது உங்களுடைய இருதயத்துல பவரை பிசாசை தாண்டி வேலை செய்யாது. தேவத்துடைய சுத்தமான சத்தத்தை கேட்கிற மனுஷன் தனக்குடைய இருதயத்துல பேசுற பிசாசுடைய எல்லா வல்லமைகளையும் தாண்டி நினைச்சிருப்பான். அந்த தேவ சத்தத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது. நம்ம அடிக்கடி சோர்ந்து போயிடுறோம், அடிக்கடி நோயில போயிடுறோம், அடிக்கடி சண்டை போடுறோம், அடிக்கடி கவலைப்படுறோம். ஏன்? உண்மையான சத்தம் உள்ள போக மாட்டேங்குது. நம்ம இருதயம் சொல்லும், இனி சாகலாம், இந்த உலகத்துல என்ன இருக்குது, இனி ஒன்று நடக்காது. பிசாசுடைய இருதயத்துல இறங்கி எதையாவது பேசும்போது அதை நம்புறீங்களே, அதை நம்பாத. பிரதான நல்லா கேட்டுக்கிடுங்க, ஈஸி அல்ல. தங்கத்தினால் உண்டு பண்ண ஒரு மணி அவனுடைய பிரதான ஆசிரியருடைய வஸ்திரத்தை கெட்டும் போது அது என்ன இருக்குதுன்னு யாருமே ஈஸியா படிக்கிறது கிடையாது. அதெல்லாம் போதிக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், அது அற்புத விதமான ஒரு சக்தி. அவன் நடக்கும் போதும் போகும்போதும் இல்லையா, அந்த தேவ சமூகத்துக்குள்ள போகும்போதும் வரும்போதும் இந்த சத்தம் அவனுடைய எண்ணத்துக்குள்ளாக எந்த விதமான கசப்பையோ, எந்த விதமான பாவத்தையோ, எந்த விதமான கொலசையின் ஆவியோ, யாரையோ தூசிக்க வேண்டுங்கிற எண்ணம் இல்லாமல் அவனை பரிசுத்தமாய் நடத்துறபடினால அவன் தேவ சன்னிதானத்துக்கு முன்னாடி போகும்போது இந்த சத்தத்தை கேட்டு ஹார்ட்டும் சரீரம் பரிசுத்தமா இருக்கும்போது அவன் கேட்டதெல்லாம் கற்றுக் கொடுத்துறாரு. தேவனுக்கு பிரியமானது. ஆலயத்துக்குள்ள வரும்போதும் ஆலயத்தை விட்டு போகும்போதும் என் ஹார்ட் பரிசுத்தத்துல நிறைஞ்சிருந்தா நீ கேட்கும் போது கண்டிப்பா கர்த்தர் தருவார். அதான் சொல்லுவேன், அவருக்கு பிரியமா நடந்து கேட்டுட்டேன்னா கர்த்தர் தந்துருவார். சும்மா கேட்காத. சபைக்கு சண்டை போடுற மோட்டிவ்ல கேட்காத, கிடைக்காது. சபை விட்டு போகும்போது கோபத்துடைய மோட்டிவேஷன்ல நீ எதையாவது பண்ணிக்கிட்டு கேட்காத, கிடைக்காது. உங்க ஹார்ட்டை யாருக்கும் விரோதமாய் திருப்பாமல் அதை பரிசுத்தமா காத்து வைக்கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். இப்ப அந்நிய பாசனை ஒண்ணு பேசுனா, அந்நிய பாசனை என்னதுன்னு விளக்கி சொன்னாதான் புரியும். அந்நிய பாசை பேசுங்க, அந்நிய பாசங்க பேசுங்கன்னு பிரயோஜனம் இல்லை, இல்லையா? ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்லும் போது ஜெபத்தை எப்படி பண்ணுனா கிடைக்கணுன்றத நான் சொன்னாதான் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா 5 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ப்ரேயர் பண்றாங்க. நான் 12 மணி நேரம் இருக்கிறேன். அவங்க என்னை விட நிறைய அற்புதம் செய்யறான். நான் சொல்லுவேன், அவன் என்னை விடவும் பரிசுத்தவான், என்னையோட 10 மடங்கு பரிசுத்தவான். அதான் அவன் அற்புதம் செய்யறான். பரிசுத்தத்துக்கு தான் எல்லாமே, அஸ்திபாரம், ஆராதனை எல்லாம் பரிசுத்தத்துக்கு தான். அந்த ஒரு குறிக்கோளை மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னு உங்களை எவனு ஜெயிக்க முடியாது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்ப நான் சொல்றேன், பரிசுத்தம் டாப்பா ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தம் வர்றது பரிசுத்தத்தை குறித்து செவிகள்ல உணர்வு அடையும்படிக்காய் கேட்பது. பார்க்கிறத பார்க்கிறோம். நீங்க பாக்குறீங்க பாருங்க, சத்தியத்தை வாசிக்கிறீங்களே, இது கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா அதை பார்க்கிலும் அந்த வசனத்தை அவர் அர்த்தங்களோடு உபதேசிக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை நீ காதுல கேட்கும் போது நீ பைபிள்ல தேடி கிடைக்காத சில அர்த்தங்கள் அந்த வசனத்தை போதிக்கனுடைய போதனையினால கிடைக்கும் போது உன் இருதயம் மகிழ ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் போதனையை சபையில வைக்கிறோம். ஏன் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு பைபிள் இருக்குது, படிச்சுக்கலாமே, நல்லா வந்திருக்கலாமே. ஏன் அதை போதிக்கிறதுக்கு ஒரு போதனை தேவன் ஏற்படுத்துறாருன்னு, இந்த வசனத்துடைய ஆழங்கள் அவன் அறிந்து போதிக்கும் போது நீங்கள் அறியாதவைகளை கேட்கும் பொழுது இப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்துடுது. இப்ப அதைத்தான் சொல்ல போறேன். பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்துல கட்டப்பட்டிருக்கிற அந்த பொன் சங்கிலியுடைய சத்தம் பரிசுத்தமானது அவனை எந்த நிலைமைக்கு மாத்திருச்சு. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரெடியா இருக்கிறீங்களா? இப்ப சாவை பத்தி சொன்னேன். சாவு எப்படிலாம் சொன்னேன். இனி சாவுல இருந்து எப்படி இந்த சுத்தமான பரிசுத்த சத்தியம் உங்களை காப்பாற்றுகிறதுங்கிறத சொல்ல போறேன். கேட்கறீங்களா நீங்களா? சத்தியம் நான் சொல்லுவேன். ஒருவன் கிறிஸ்தவனா இருந்தால் தன் வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்காத, நல்ல சத்தியமான போதனைகளை கேள். நீ பாட்டு கேட்டா நீ பாவம் செய்வ. நான் அதை பாட்டு கேட்க கூட சொல்ல மாட்டேன். பட் பாடல் உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனம் சத்தியம். அந்த சத்தியத்தில் இருக்கிற ரெவலேஷன்கள் உங்களுக்குள்ள பிரவேசிக்கும் போது உங்க ஹார்ட்டை எப்படி மாற்றீங்க நினைக்கலாம். இந்த பைபிள் இருக்கிற வார்த்தையிலையும் அதுல இருக்கிற வெளிப்பாடுகளும் என்ன எப்படி மாற்றும் அப்படின்ட்டு. நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டோம். புரியுதா? எதனால நம்ம பாடி எதனால வந்துச்சு நினைக்கிறீங்கன்னா,
வார்த்தையினால். இயேசு கிறிஸ்துவால உண்டாச்சு, வார்த்தையினாலதான் உண்டாச்சு. நல்லா பாருங்களேன், இந்த ஸ்கின் புரிஞ்சுக்குங்க, இந்த வார்த்தை எப்படி வேலை. இந்த ஸ்கின்னு வார்த்தையினாலதான் உண்டாச்சு இல்லையா? இப்போ இந்த ஸ்கின்னு எங்க அம்மாட்ட இருந்து வந்துச்சு இல்லையா? அதுல வார்த்தையில இருந்து வந்துச்சு, அப்புறம் எங்க அம்மாட்ட இருந்துச்சு. இந்த ஸ்கின்னுக்கு நான் எந்த தகப்பன் இருந்து தாயிட்ட இருந்து வர்றனோ அந்த தகப்பனுடைய தாயுடைய அந்த அவயங்கள் 75-90% எனக்கு பொருந்தும். இப்ப இந்த சரீரம் ஒண்ணு இருக்குது, இதுல எனக்கு கிட்னின்னு இருக்குங்களா, என் கிட்னி ஃபெயில் ஆயிட்டுன, இந்த கிட்னி இந்த இன்னொன்னு இதுல மாற்றுறதுக்கு யாருடையது அதிகமா செட் ஆகும்னா என்னை படைச்சவனுடைய சரீரம் தான் செட் ஆகும். என்னோட தகப்பன் என்னோட தாயுடைய இந்த அவயம் எனக்கு நல்லா செட் ஆகும். ஏன்னா இது அதுல இருந்தா வந்திருக்குது. அப்போ மனுஷன் வார்த்தையிலிருந்து வந்ததுனால மனுஷனுடைய குறைவுகளை அந்த வார்த்தை செம்மையாக்கும். புரியுதா? உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய சரீரம், உங்களுடைய கண்கள் எல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டுச்சு. இப்போ வார்த்தை ஒண்ணு உண்டாச்சுன்னா அந்த வார்த்தைக்கு மறுபடியும் இது சரியாக்குறது ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிடுங்க. அதனாலதான் வார்த்தையை கேட்கணும், பிரசங்கத்தை ஏன் கேட்கணும், உபதேசத்தை, முக்கியமா இந்த உபதேசத்தை ஏன் கேட்கணும்னா, முதல்ல நாம எப்படி உண்டாக்கப்பட்டோம் இருக்கணும். நம்ம மண்ணுல இருந்தா உண்டாக்கப்பட்டோம், ஆனா மண்ணால் உண்டாக்கப்படல, தேவனுடைய வார்த்தையினால மண்ணுல இருந்து உண்டாக்கப்பட்டோம். வார்த்தை தான் நம்மளை மாற்றி அமைச்சது. எப்படி மண்ணு வார்த்தையினால் மண்ணு மறுரூபமாக்கப்பட்டுச்சோ, இல்லாததை வார்த்தை எப்படி மண்ணை மனுஷனாக்கிச்சோ, அப்படி கூட வார்த்தை இல்லாத சரீரத்துல எதையாவது உண்டாக்கும். அதுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. இப்ப நான் அதை ஒவ்வொன்றா விளக்கி சொல்றேன். சரியா? முதல்ல உங்களுடைய ஹார்ட்டை சொல்றேன். தேவனுடைய சத்தம் உங்களுடைய ஹார்ட்டை எப்படி வேணாலும் வளைக்கும். வச்சுக்கீங்களா? நீங்க இதெல்லாம் நான் சொல்றேன் பாருங்க. நான் தான் எப்பவுமே பிரசங்க நல்லா கேட்பேன். நிறைய பேரு பாடல் பண்ணும்போது ஹாப்பியா இருப்பாங்க. நான் பாடல் பண்ணும்போது தான் சாப்பிட்டா இருப்பேன். பிரசங்கிக்கும் போது உள்ளுக்குள்ள டாப் ஆயிருவேன். ஏன்னா வசனம் என்ன இல்லாததெல்லாம் உருவாக்கி தருது. தேவ சத்தம், பரிசுத்த சத்தம் எப்படி உங்களுடைய ஹார்ட்டை மாற்றி அமைக்குது. நல்லா கேட்கணும். அதுக்கு தான் சொல்லுவேன், தேவ சமூகத்துல மொபைல் விளையாடாதீங்க, அங்கங்க பார்க்காதீங்க, கேளுங்க. ஏன்னா வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிற உங்க சரீரத்துல ஹார்ட்ல என்ன குறைவு இருந்தாலும் இந்த வார்த்தை அப்படியே சேஞ்ச் ஆகிக்கும். நல்லா அற்புத விதமான 3 பாயிண்ட் சொல்றேன். அதுக்கு முதல்ல யோவான் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல வர 25ஆம் வசனம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருகிறது. மரிச்சவன் யாருன்னு? ஆத்மாவில பாவம் செஞ்சவன். இவனு தான் மரிச்சவன். சரீரத்துல ஆத்மாவில பாவம் செஞ்சவனு பேர் தான் மரிச்சவன். செத்து கல்லறையில போனான், அவனை பத்தி பேசல. இங்க நல்லா ஃப்ராடா வாழ்றமே, அதான் மரிச்சவன். களவு, கொள்ளை, விபச்சாரம். சில பேருக்குலாம் எத்தனை மனைவி கட்டினாலும் போதாது. சில பேர் நக்கலுக்கா பேசிடுவாங்க, உன்னை விடவும் அவளை கட்டினா நல்லா இருக்கும், இப்படிலாம் பேசுவாங்க பாருங்க. இவனுக்கு பேர் தான் மரிச்சவன், செத்து போனவன் இல்லையா? இந்த செத்து போனவன் தேவகுமாருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்ன்றார். அப்படி சொல்லிக்கிட்டு சொல்றாரு, இப்பொழுதோ தேவகுமாருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொன்னவர், அதை நீங்கள் கேட்கிறீர்கள். மெய்யாகவே மெய்யாக நான் சொல்லுகிறேன், தேவ சத்தத்தை கேட்கிற எவனும் பிழைப்பான். அதாவது மறிச்சிட்டான். எப்படி மறிச்சிட்டான்? பாவத்துக்கு புள்ள நிரம்பிட்டான் இல்லையா? பாவத்தால மூடப்பட்டான், எல்லா விதமான பாவத்தால மூடப்பட்டான். இப்ப சொல்றாரு, அப்படி செத்திருக்கிற மனுஷன் தேவ சத்தத்தை கேட்ட பிழைச்சிருவான். அப்படின்னா நல்ல கேரக்டர் வந்துருவான். அப்படி முடியுமா? அவ்வளவு பெரிய கொடும் இருதயத்தை, பாவத்துடைய வல்லமையில மூடி இருக்கிற அந்த இருதயத்தை தேவ வசனம் அப்படியே அந்த ஹார்ட்டை மாற்றி போட முடியுமா? முடியுங்க. தேவ சத்தத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது. என்ன வேணாலும் செய்ய முடியும். நல்லா கேளுங்க, தேவ சத்தம் வேலை செய்யாதவனை வேலை செய்ய வைக்கும். எந்த குடிக்கிறவனா இருந்தாலும், எவ்வளவு பாவியா இருந்தாலும் அவன் ஹார்ட்டை புரட்டி போட்டுரும். ரெடியா இருக்கீங்களா? நான் சொல்லுவேன், சபைக்கு ஆராதிக்க வரக்கூடாது, சத்தியத்தை கேட்க வரும். எனக்கு ஏதாவது ஒண்ணு தென்படாத, இங்க பாடுற பாட்டை நீங்க தான் வீட்டுல பலமுறை கேட்டாச்சே. வேதவசனம் அவர் காயங்களை கட்டுகிறாரு. சரீர காயத்தை மட்டும் இல்லை, ஹார்ட் காயத்தை கட்டுறாரு. அங்கிருந்து மேல இருந்து ஏதோ சொல்றோம், ஏதாவது கையை நீட்டிக்கிட்டு ஏதோ தொடுறாரா? ஒண்ணும் கிடையாது. சத்தம் மாற்றும். எவ்வளவு செத்தவனா இருந்தாலும் ஹார்ட் மாறி. இதுக்கு 2 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இந்த 2 விஷயத்த சொல்றேன் நான். முதல்ல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். பேதுருடைய ஹார்ட்டுக்கு அல்ல, தரிசனத்தை பார்த்தானே அவன் ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்டதல்ல, நம்ம ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் பேதுருவை கொண்டு விளக்கி வச்சாரு. நம்ம பேதுரு தரிசனத்தை கண்டான் சொல்லுவோம். பட் அவன் தரிசனம் கண்டது அவனுக்காக கண்டதை ஏன் எழுதி வைக்கணும்னா நம்மளுக்கு அது நடக்கும். மேல் வீட்டு அறைக்கு வந்துடுச்சான். நல்லா கேளு. வந்துட்டான், ஜெபிக்கிறான்.
சாப்பாட்டுக்கு கீழே சமைக்க சொல்லிட்டான். சாப்பாடு சமைக்கல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே ஞான திருஷ்டி அடைஞ்சான் இருக்குது. அதாவது தூங்கல, கிட்டத்தட்ட ஒரு தீர்க்க தரிசனம், ஞான தரிசனம் பார்க்கணும். அப்போ வானத்திலிருந்து ஒரு பெரிய கூடு துப்பட்டியில 4 முனையிலும் கெட்டி வருது. அதுல சகல விதமான 4 கால் ஜீவன்கள் இல்லையா, அதெல்லாம் அவர் தின்னதே கிடையாது. திங்காததுதான் வருது வானத்துல இருந்து. எப்படி பாருங்க. அதாவது என்னன்னா, முடியாததுதான் நம்மளால இருதயத்துல செய்து முடிக்காத விஷயத்தை தான் தரிசனத்துல வருது. 2 காட்டு மிருகம், முதல்ல யானை, இதையும் அந்த துப்பட்டியில போட்டு காட்டுறாரு, கீழே வருது. ஊரும் பிராணி, பாம்பு பள்ளியெல்லாம் வருது. ஆகாயத்து பறவைகள், கழுகுகள் எல்லாம் போட்டு எடுத்து ஒரு பெரிய ரூம் மாதிரி கெட்டியில வருது. பார்க்கும்போது சத்தம் வருது, அடிச்சு புசி சத்தம், அடிச்சு புசி. இவர் சொல்றாரு, செத்து போனது அவரை நான் புசிக்க மாட்டேன். என்ன சொல்றது? வைராக்கியம். தன் ஹார்ட்ல எந்த காரணத்தை கொண்டும் நான் விரும்பினதை தவிர விரும்பாததை செய்ய மாட்டேன் இல்லையா? நம்ம சொல்லுவோம், அப்பாட்டையும் சொல்லுவோம், அம்மாட்ட சொல்லுவேன், நான் நினைச்சதான் செய்வேன், இதுக்கு விரோதமா எவன் வந்தாலும் கொத்துவேன். நான் சொல்லுவேன், நீ மாற மாட்டேன். உன்னால மாத்த முடியாது, உங்க அப்பா அம்மாவால மாத்த முடியாது, அப்பா அம்மா புருஷன் மாத்த முடியாது, புருஷனை பொண்டாட்டி மாத்த முடியாது, எவன் மாத்த முடியாது. நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட பழுத்து போய் கிடக்கிற இருதயத்தை தேவ சத்தம் மாற்றும். எந்த வைராக்கியத்தை மாற்றும். எனக்கு பாவத்தை விட முடியாது, நான் எப்படி விடுவேன் இந்த போதைய? அவர் சத்தம் அப்படியே மாற்றும். பேதுரு சொல்றான், சொல்ல நல்ல வார்த்தை பாருங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், தீட்டும் அசுத்தமானதை நான் தொடலாகாது, என்னால இதை சம்மதிக்க மாட்டேன் நான். மறுபடியும் கர்த்தர் சொன்னாரு, எழுந்து அடிச்சு புசி. மறுபடியும் சத்தம். மறுபடியும் சொல்றான், நான் மாற மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், கேரக்டர் இப்படிதான் இருக்கும், நான் இப்படித்தான். மறுபடியும் ஒரு சவுண்ட், அடிச்சு புசின். பயந்துச்சிட்டான், தொடங்க ஆரம்பிச்சுட்டான். சத்தம் கேட்டோன்னா உள்ளுக்குள்ள வேற ஆரம்பிச்சிடுச்சு. ஓ, இதுதான் மணி அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பிரதான ஆசாரியர் மணி அடிக்க ஆரம்பிச்ச உடனே நல்ல பாவியா ஊர்ல இருந்து வந்தவன் ஆலயத்துக்கிட்ட வந்த உடனே கை காலம் ஆட ஆரம்பிக்குது. மணி சத்தம் கேட்குது, பரிசுத்தமான சத்தம் கேட்கும் போது, பரிசுத்தருடைய சத்தம் கேட்கும் போது உள்ள இருக்கிற ஹார்ட்ல இருக்கிற பிசாசுக்கு ஆட்டம் கண்டுரும். நான் என் காரியத்துல வைராக்கியமா இருந்தேன், தீட்டுள்ளதும் அருவருப்பும் கால்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் தின்ன மாட்டேன்னு ஒரு புடிவாதத்துல இருந்தேன் நானு. இப்ப சந்தேகம், இந்த சத்தத்தை கேட்டதுல இருந்து தின்னுருவமோ எந்திரிச்சு காலையில. ஹலோ, God is good. நான் சொல்லுவேன், எந்த ஹார்ட்டை மாற்றும் கர்த்தர். நான் தான் சொல்லுவேன், எவ்வளவு பாவியா இருந்தாலும் எவ்வளவு பலகீனா இருந்தாலும் நாற்காலையில இருந்து பிரசங்கத்தை கேள். உனக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துடும், சர்ச்சுக்கு போயிட்டே இருந்தா பாவத்தை விட்டுருவோமோ, ஹலோ நல்லவன மாறிடுவோனோ. வந்துச்சா இல்லையா? பேதுருக்கு சொல்றான், கடவுளுடைய சத்தம் வானத்துல இருந்து நான் மாறவே மாட்டேன். எந்திரிச்சு இருந்து சொல்றான், சந்தேகம் வந்துருச்சு. இத்தனை வருஷம் வரப்புல இருந்து 38 வருஷமா எனக்காக வைத்திருந்த வைராக்கியம் ஒரு சத்தத்துல நைட்ல சந்தேகத்துல ஓடிடுச்சு. God is good. கர்த்தர் நல்லவர். நான் சொல்லுவேன், எந்த பாவமும் தேவ சத்தத்துக்கு முன்னாடி நிக்காது. எழுந்து அடிச்சு புசின்னு சொன்ன உடனே அவன் கை காலெல்லாம் ஆடிச்சு. நான் சொல்லுவேன், எங்க போனாலும் மனுஷன் மாற மாட்டான். ஏன்? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்தவன் கள்ளன் கொள்ளக்காரன், அவன் போதனை மாற்றாது. இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்தவன் வேலைக்காரன், ஓனாய் வரும்போது விட்டுட்டு ஓடிடுவான். அவன் போதனை கேட்டாலும் அவன் சத்தத்தை கேட்டாலும் மாற மாட்டான். கிறிஸ்து இயேசுடைய சத்தம் உன் செவிகளை ஏறுவதற்கு செவியை திறந்து, அவன் பிரதானாசாரம் எப்படி தன்னுடைய வஸ்திரத்துல மணியை கட்டணுங்கிற ஆசைப்பட்டு கட்டுறானோ, அப்படி போல சத்தியத்தை கேட்க வரணும். வந்து சத்தியத்தை கேட்டால் அவனுடைய 38 வருஷம் 40 வருஷமா இருதயத்தில் இருந்த வாதைகள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும், துடிதுடிச்சும். அவனுடைய இருதயம் சந்தேகம் வந்துருச்சு. காலையில எந்திரிச்சு திடீர்னு இந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு தின்னுட்டோம்னா இத்தனை வருஷம் காத்திருந்தது வைராக்கியம் போயிருமே. சந்தேகம் உள்ள குடையுது. அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் முதல்ல எழுந்து சந்தேகப்பட்டான், அப்புறமா சிந்தனை பண்றான். ஹலோ, இத்தனை வருஷம் அந்த ஆட்டை தின்னணும்னு ஒரு சிந்தனை வந்து கிடையாது. ஹலோ, அப்பா சொல்லிருக்கிறாரு, டே
இந்த ஆடு மாடெல்லாம் அடிச்சு கொஞ்சம் புறாவெல்லாம் அடிச்சு கறி வச்சு போட்டு நல்லா சாப்பிட்றான்னு சொன்ன பின்னாடி இது வரைக்கும் சிந்திச்சதே கிடையாது. தகப்பனுடைய சத்தத்துக்கு சிந்திச்சது கிடையாது, மோசையுடைய சத்தத்துக்கு சிந்திச்சது கிடையாது, பிரதான ஆசையுடைய சத்தத்துக்கு சிந்திச்சது கிடையாது, அப்பா அம்மாவுடைய ஆசை இது சத்தத்துக்கு சிந்திச்சது கிடையாது. பல பேய்கிட்ட பேய்க்க பக்கம் போயிருக்காங்க, அப்ப எது சிந்திச்சு கிடையாது. இப்போ ஒரு நைட்ல ஒரு தரிசனத்துல 3 வேளை கர்த்தருடைய சத்தம் வந்த பின்னாடி 38 வருஷமா புதைஞ்சு இருந்த இந்த பிசாசுடைய வல்லமைய ஊற்ற வேண்டியதான் அப்படின்னு வந்துட்டான். இந்த வைராக்கியம் எனக்கு வேண்டாம். தெய்வ சத்தம் வனாந்திரத்தை பழக்குன்றது, மலைகளை சிதற பண்ணுன்றது. நான் சொல்லுவேன், அதை பாக்கிலும் உன்னுடைய இருதயம் கொஞ்சோண்டு தான், உள்ள இருக்கிற பிசாசு கொஞ்சோண்டு தான். அவளுடைய சத்தத்தை கூர்மையை கேட்டா அது உள்ள போய் வளையாத இருதயத்தை வளைய பண்ணும். யார் சபை விட்டு போவா? யார் நல்லா வரமாட்டா? சபையில பிரசங்கிக்கிற நேரம் தூங்குற யாவரும் கர்த்தரை விட்டு போய் விடுவார்கள். ஏன்னா சத்தம் தான் உள்ள போய் வளைய பண்ணுது. வளைக்கிறதுக்கு கொஞ்சம் செவியை திறந்து கொடுத்தா போதும், வளைஞ்சிரும். சத்தியம் உங்களை போராட செய்யும். உங்களுக்குள்ளே தெரியும். நீங்க நினைப்பீங்க, சும்மா இருந்துட்டு இருந்தேன், இதை கேட்டுட்டு இருந்தாலும் இந்த பாவம் போச்சே. அப்ப உங்களுக்கு சொல்லும், இந்த சத்தத்துக்கு உன் பாவத்தை தூக்கி வெளியே போடுறதா இருந்தா இனி உன்னை கொண்டு என்ன வேணாலும் செய்ய வைக்கிங்கிற உணர்வை தராது. எந்த கரட்டு இருதயத்தை மாற்றும், எந்த பொல்லாதான இருதயத்தை மாற்றும். நான் சொல்ல, பேதுரு மாதிரி ஒரு பெரிய பொல்லாத இருதயம் யாருக்குமே கிடையாது. ஆனா சத்தியத்தை கேட்ட உடனே சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்றேன், இந்த ஆடு மாடு கோழி இதுவரைக்கும் சாப்பிடாதவன், அதை பார்த்தாலே வாந்தி வர்றவன், அதை பார்த்தாலே வெறுக்கிறவன் அன்னைக்கே அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டான். தேவ சத்தம் எதை வேணாலும் புரட்டி போடும், மாத்தி புரட்டி போடும். உங்க ஹார்ட்ல விட முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லுவேன், உங்க பாவம் போக வேணும்னு நீங்க ஆசைப்பட்டா வேற எங்கேயும் போவாத. நீ நல்லாகணும்னு ஆசைப்பட்டா வேற எங்கேயும் போவாத. கிறிஸ்துக்கு முன்னாடியும் போவாத, கிறிஸ்துக்கும் பின்னாடி போவாத. கிறிஸ்ட போ. அதுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். முன்னாடியும் போகக்கூடாது, பின்னாடி போகக்கூடாது, வலது பக்கம் போகக்கூடாது, இடது பக்கம் போகக்கூடாது. கரெக்டா கிறிஸ்துவிட்ட போன மட்டும் தான் அந்த சத்தத்தை கேட்க முடியும். அது ஒரு இடத்துல இருக்குது. இல்லை அதை திருப்பி விடுங்க. என்ன புத்தகம் 7வது அதிகாரம் 89 வசனம். கிறிஸ்துவுக்கு முன்னோ கிறிஸ்துவுக்கு பின்னோ கண்டிப்பா உங்களுடைய ஹார்ட் மாறாது. ஹார்ட் கிறிஸ்துவால மட்டும்தான் மாறும். மரணம் கிறிஸ்துவால மட்டும்தான் போகும். சாபம் கிறிஸ்துவால மட்டும்தான் போகும். பிசாசு கிறிஸ்துவால மட்டும்தான் போகும். தரித்திரம் கிறிஸ்துவால மட்டும்தான் போகுங்கிற அந்த சத்தியத்தை சொல்லிட்டு வர்றேன். இப்ப அதுக்கு ஒரு இடத்தை காட்டுறேன். மோசே தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது மோசே அடிக்கடி தேவனோடு பேச தேவ சந்நிதிக்கு நிரப்போம். தன்னோடு பேசுறவர்கள் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் உண்டாக கேட்டார். அங்கே இருந்து அவர் பேசுவார். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சத்தத்தை கேட்டிருக்கிறான். எங்கிருந்து சத்தம் வந்துச்சான்? உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம். உடன்படிக்கை பெட்டி தான் கிருபாசனம். அதெல்லாம் கிருபாசனம் பெட்டி, அதான் உடன்படிக்கை பெட்டி. கிருபாசனம் மேல தங்கத்தினால பூட்டி வச்சிருப்பாங்க. அது மேல டாப், அதுல 2 கேருபீன்கள் வச்சிருப்பாங்க. இந்த கேருபீன்கள் எதை குறிக்கின? கிறிஸ்துவுக்கு முன்னு கிறிஸ்துவுக்கு பின்னு. இது ஒரு சுடர் ஒளி பட்டயம் அப்படின்னு சொல்லுது. இதனால வாழ்க்கை இல்லை, இதனால ஒரு மனுஷனுக்கு ஒண்ணும் கிடையாது. சுடர் ஒளி பட்டயம், அதாவது ஈஸியா கிறிஸ்ட போக முடியாது. இந்த 2ம் கிறிஸ்து ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணாமல் இந்த 2ம் உள்ள யாரையும் அனுமதிக்காது, வேலை செய்ய விடாது. இந்த 2க்கும் நடுசுல இருந்து வந்த சத்தத்தை அவன் கேட்டான். படிக்கணும், நல்லா படிக்கணும். கேருபீன்கள் 2 இருக்குது. அது 2 ரெக்கை விரிச்சு ஒன்னோடு ஒண்ணு கிட்டத்தட்ட ஒட்டுறது போலவே இருக்கும். நடுசுல மட்டும் மண்ண மாதிரியே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் கிருபாசன பெட்டிக்குல அந்த அந்த பெட்டில இருந்து நடுசுல 2 ரெக்கைக்கு சென்டர்ல இருந்து ஒரு சத்தம் வருமா. அந்த சத்தத்தை மோசே கேட்பான். கேட்டதுனால தான் பல லட்சம் பேர் அவன் மேய்த்த போது கூட ஒருவனையும் ஒரு காலமும் தூசிச்சதும் கிடையாது, கோபப்பட்டதும் கிடையாது. அவன் சுய வெறுப்புகளை காமிச்சது கிடையாது. அவன் ஹார்ட் பழுத்து போயிருந்துச்சு. அது மட்டுமல்ல, அவன் சரீரத்துல நோய் வந்தது கிடையாது. அவன் சரீரத்துக்கு சாப்பாடு குறைஞ்சது கிடையாது. வேதம் சொல்லுது, அவன் 120 வயசாகும் போது கண் பார்வை சூப்பரா இருந்துச்சு, சரீரம் குன்றாதவனா இருந்தான். எங்க மோசம் மட்டும் அப்படி இருந்தான். அவன்
வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் கிறிஸ்துவை மட்டும் அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்பதற்கு அவன் தேவனோடு பேசுவதற்கு உள்ள போனதுனால அவனுக்கு அதுல இருந்து வந்த அவனுடைய சத்தம், அந்த சத்தம் இவனை ஆத்மாவையும் இவனுடைய சரீரத்தை மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி சாகும்போது வாலிபரை போலவே அவன் 120 வயசுல மரித்து செத்தார்கள். அந்த உங்களுக்கு புரியுது நினைவு? அந்த அக்காலத்திலே இக்காலத்துல எல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் அக்காலத்துல எல்லாம் கிறிஸ்துக்கு முன்னாடி, அக்காலத்திலே. இக்காலத்துல கிறிஸ்துக்கு பின்னாடி. எக்காலத்திலும் கிறிஸ்து, எக்காலமும் கிறிஸ்து தான் இருக்கணும். அவரை மட்டும் நீங்க கேளு, சத்தத்தை கேளு. நான் சொல்வேன், பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்துல கட்டப்பட்ட மணி, பொன் மணி, அது கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்குது. அந்த கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கிறவன் தேவனிடத்துல நெருங்கினான் சாக மாட்டான், மனுஷனிடத்துல நெருங்கினான் சாக மாட்டான். கிறிஸ்து சத்தம் உள்ள கேட்கறதுனாலதான் மனுஷன் மாற்றம் வருதுன்றார், ஜீவன் வருதுன்றார். நீ பொல்லாத சத்தம் கேட்டீங்கன்னா பொல்லாத ஹார்ட் வரும், பொல்லாத சரீரம் வரும். சுத்தமான சத்தம் கேட்டா சுத்தமான ஹார்ட் உள்ளவர். பவுலு, வேதாகம் சொல்றது, பவுலு அவங்களுடைய யூத மதத்துக்கு அவ்வளவு வைராக்கியம். கொலை செய்வான் நிறைய பேரை, மதத்துக்கு வேண்டி அவ்வளவு கொலை செய்வான். நல்லா கேட்டுக்கிட்ட, மதம் என்னைக்கு இன்னொரு கொல்லும். மதத்துல மட்டும் சார்ந்துடாத. ஏகப்பட்ட மதம் இருக்கு. யூத மதம், முஸ்லிம் மதம் சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட பேரை கொண்டு தீக்குறாங்க. மதத்துல மட்டும் பேராத. மதம் ஆவிக்குரிய சபையில இருக்கக்கூடாது. ஜாதி மதம் கலர்லாம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு மனுஷன் இருந்தான் யூதன். அவன் பேர் பவுல். பயங்கர வைராக்கியம், மதத்துக்கு வேண்டி என்ன வேணாலும் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். இருமாப்பு இருந்துச்சு, கடினமான அவனுக்குள்ள இருந்துச்சு. இவன் பெரிய வேலை என்னன்னா, ஆவிக்குரிய ஸ்திரீகளை கவனமா படிக்கணும். ஆவிக்குரிய புருஷர்களை ஜெயில போட்டுட்டு அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை தெருக்கல்ல விட்டுருவான். அவ்வளவு பெரிய கொடூரம். ரொம்ப மோசமான ஒரு மனுஷன். தமஸ்குக்கு போறாரு. பிரதான ஆசிரியர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தமஸ்குல போய் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் பிடிச்சி எருசலேமை கொண்டு வந்து கட்டுவதற்கு போறாரு. ஜெயில போட்டு கொல்லுவதற்கு போறாரு, சாப்பாடு கொடுக்காம. போகும்போது வானத்துல இருந்து சத்தம் சடிதியா விழுந்துச்சு. ஒரு சத்தத்தை கேட்டான். ஒரு வெளிச்சம் விழுந்துச்சு, கீழே விழுந்தான். ஒரு சத்தத்தை கேட்டான். தன்னுடைய மதத்துக்காக, தன்னுடைய ஜாதிக்காக, தன்னுடைய கலருக்காக என்ன வேணாலும் செய்யற ஒரு மனுஷன். எத்தனை கோடிகளை இழந்து கோர்ட்ல போய் அதிகாரம் வாங்கி கொண்டிருந்த ஒரு மனுஷன். தேவ சத்தம் கேட்ட உடனே, ஐயா நீர் யார்? மறுபடியும் சொல்றார், முள்ளுல உதைப்பது உனக்கு கடினமா இல்லையா? நீ துன்பப்படுகிற இயேசு நான் தான். அடுத்த கேள்வி, இதுவரைக்கும் இயேசு கொல்லன் இருந்தான், இப்ப மாத்தி கேட்கிறான், அடியன் என்ன செய்ய வேண்டும்? 38 வருஷமா கொன்றோண்டா, செங்க பிடிச்சு கொன்றோம். போட்டோன்னு வச்சுக்கமா, அவ்வளவு தீர்த்து கொடுத்துறேன், தலையில போட்டோம் வச்சுக்க, மண்டல ஓடிச்சுன்னு பேசிட்டு இருந்தான். ஒரு சத்தம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டான், அடியன் என்ன செய்ய வேண்டும்? டோட்டல் சேஞ்ச். ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களாப்பா? என்ன செய்ய வேண்டும் அடியேன்? அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ கர்த்தருக்காக படுற பாடு ரொம்ப இருக்கும். அதுக்கு அவன் சொல்றான், கர்த்தரை கொல்லுவதற்காக என்ன பாடுனாலும் படுவோன்னே, கர்த்தருடைய சத்தம் ஒரே நாள்ல கர்த்தருக்காக என்ன பாடு வேணாலும் படுவதற்கு மாற்றிட்டு. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில பவுலுடைய சாட்சி. நீங்க படிச்சு பாருங்க, வேற எதுவுமே கிடையாது. இதுதான் சாட்சி. ராஜாக்கு முன்னாடி சொல்றான், மந்திரிக்கு முன்னாடி சொல்றான், எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுவான். 4-3 நேரம் சொல்றான், நானும் உங்களை மாதிரி யூத மார்க்கத்துல, யூத மதத்துல வைராக்கியம் இருந்தேன். நானும் உங்களை விட ஜாஸ்தி வைராக்கியம் உள்ளவனாய் நான் தமஸ்குக்கு போய் ஸ்திரீகளையும் புருஷனையும் கொல்லுவதற்கு போனேன், ஜெயில போட போனேன். ஒரு சத்தம் என் காதுல உதிச்சுது. இன்னைக்கு மொத்தமா டோட்டல் சேஞ்ச். நான் சொல்றேன், ஆராதிக்கிற தேவன் உங்கள் காதுல என்னைக்கா சத்தத்தை போடுவார், அன்னைக்கு உன் வாழ்க்கை மொத்தம் பினிஷ். டோட்டல் போயிரும். பசி, பட்டினி, கஷ்டம் எல்லாமே போயிரும். இந்த விஷயத்த பல நாள் சொல்லிக்கிறேன். தேவ சத்தத்தை ஒரு நேரம் நீ கேட்டுட்டேன்னா உன் வாழ்க்கையில இனி பாவத்தும் பக்கத்துல, பாவத்தை துரத்தி பிடிச்சு நீ போக மாட்ட, உலகத்தை துரத்தி பிடிச்சு போக மாட்ட. சாவறது தேவனுக்காக சாகும்படிக்க நிலைமைகளை மாத்தி காட்டிடுவேன். ஒரு சத்தம், ஒரு நாள் ஒரு சத்தம். அதுக்கு நான் சொல்லுவேன், நீங்க ஜெபிக்கலாம், பரிசுத்தமா இருக்கலாம், பாடலாம், துதிக்கலாம். தேவ சத்தம் என்னைக்காவது என் காதுல விழுந்துராதுங்கிற ஏக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறவனுக்கு கர்த்தர் ஒரு நாளைக்கு அந்த சத்தத்தை கொடுக்கும்போது டோட்டல் சரீரத்திலையும்
காற்றில் இருக்கிற எல்லா பிசாசுகளும் நோய்களும் எல்லாம் மாறும். இதுவரைக்கும் செய்யக்கூடாத அற்புத விதமான சாப்பாட்டுகளை கர்த்தர் எனக்கு கொண்டு வருவார். அலங்கார வஸ்திரங்கள் எனக்கு கொடுக்கப்படும்.